உலகத்திலேயே நம்ப முடியாத ஒரு நாடு சீனா இன்னைக்கும். நீ பச்சை சொக்கா போட்ட அதனால 50% டாரிஃப், நீ ஏன் மஞ்சள் சொக்கா போட்டு வந்த உனக்கு 25% டாரிஃப்னு உளறிட்டு இருக்க. அண்ணாமலை ஐயாவுடைய பேச்சிலையும் எடப்பாடியுடைய அணுகுமுறையிலையும் ஒரு மாற்றம் தெரியுது அப்படின்னு சொன்னா, அந்த மாற்றத்துக்கு காரணம் அவங்க ஏதோ நேத்திக்கு தப்பு பண்ணாங்க இன்னைக்கு கரெக்ட் பண்றாங்கிறது இல்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. திமுகவை அழிப்பது என்பது இன்னைக்கு அவ்வளவு சுலபமான ஒரு விஷயம் இல்லை. இவருடைய புருஷனும் அவருடைய பொண்டாட்டியும் கூட அந்த புருஷனோட இந்த பொண்டாட்டியோட கல்யாணம் பண்ணிக்கோங்க, நம்ம சமூக ஒற்றுமைக்கு வருவோம்னு வளரலினுடைய உச்சகட்டத்தில் இருக்கு. பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு டிடிஎஸ் ரவி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இன்னைக்கு உலகம் முழுக்க முக்கியமான நிகழ்வாக பார்க்கப்படுவது பிரதமர் அவர்களுடைய சீன பயணம். ஆனால் திமுக காரங்க அதற்கு ஈக்குவலா ஜெர்மனிக்கு எங்க தலைவர் போயிருக்காரு. ஈக்குவலாவா? அதற்கு ஈக்குவலா அவங்க சொல்லிக்கிறாங்க. அதை விட இது முக்கியமான பயணம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. ட்ரெயின்லேயே 2 வகை இருக்கு. மீட்டர் கேஜ், பார் கேஜ்னு ஒன்று இருக்கு. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது முதலமைச்சர் ஐயா ஜெர்மனிக்கு போகிறாரு, 3000 கோடிக்கு கையெழுத்து ஒன்று போட்டிருக்காரு. அந்த 3000 கோடி இங்கே வரப்போகுதுன்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷம். நாளைக்கு இன்னும் 2 நாள் அப்படியே கொஞ்சம் முன்ன பின்ன அலைஞ்சு 2-3 நாடுகளுக்குள்ள அந்த இன்னும் 2வது நாடு வேறு இருக்கு சுற்றினாருன்னா இன்னொரு 2000 கோடியோ 4000 கோடியோ வருங்கிறது ஒரு இது இல்லை. இதெல்லாம் இயல்பாக நடக்கக்கூடியது. சைன் கோபைனும் ஃபாக்ஸ்பானும் இயல்பாக தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தாங்க. அதற்கப்புறம் வெறிவாக்கத்தின் போது தான் இவங்க ஃபாக்ஸ்பானோட ஒப்பந்தம் நடந்ததுங்கிற கதையெல்லாம் நடந்தது. நான் மட்டுப்படுத்தலை. இவர் ஏதோ ஒன்று பண்ணுறாரு இல்லையா, முடிஞ்ச அளவுக்கு அந்த 30,000 கோடியை 2 பேருக்கு வாங்கி கொடுக்குற வேலையை மட்டும் ஒழுங்காக பண்ணிவிட்டு மாப்பிள்ளையும் மச்சானும் 30,000 கோடியை ஒரு வருஷத்துக்கு சம்பாதிப்பாங்கன்னு தியாகராஜன் ஐயா சொன்னார் இல்லையா, அதை மட்டும் பார்க்காம மக்களையும் பார்த்து தான் ஆகணும், நாட்டுக்கு எதையாவது பண்ணி தான் ஆகணும், சும்மா அப்பப்போ ஒரு போஸ்டர் ஒட்டிட்டு இது காட்டிக்கிட்டு தான் இருந்தாகணும்னு பண்ணுறாருல்ல, அது ஒன்றும் தப்பே கிடையாது. இப்போ ஒரு நடிகைக்கு மார்க்கெட் போயிடுச்சுன்னா குறைஞ்சபட்சம் தங்க நகை கடையை திறந்தா கூட அன்னைக்கு செய்தியில் வரும் இல்லையா. அப்படி அவங்க எப்படி வருவாங்க? அங்கே நல்ல பட்டு புடவை கட்டிட்டு லட்சணமாக வருவாங்க. மார்க்கெட் போயிடுச்சியா கொஞ்சம் பார்த்துக்க, அதுக்கேற்ற மாதிரி எனக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் கொடுன்னு சொல்லி எப்படி அந்த ஆடை அலங்காரத்தோடு வரணுமோ அப்படித்தான் வருவாங்க, கவர்ச்சியாக தான் வருவாங்க. அதைத்தான் இவர் பண்ணுறாரு, பச்சையாக சொல்கிறதா இருந்தால். மற்றபடி இதெல்லாம் இயல்பாக நடக்க வேண்டிய ஒரு விஷயம். 6 லட்சம் கோடிக்கு கையெழுத்து போட்டதாக சொன்னாங்க. பெரிய விழா நடந்தது சென்னை ட்ரேட் சென்டரில், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் இத்தனை கம்பெனி வந்திருக்கு. 40,000 கோடி அதானி கொடுத்துட்டாரு. 30,000 கோடி இவர் டாடா பவர்ஸ் கிட்டத்தட்ட 70,000 கோடிக்கு கொடுத்துட்டாங்க. வின்ஃபாஸ்ட் 16,000 கோடிக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லப்பட்டது. பட் நடந்தது என்னங்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. 4,000 கோடிக்கு வின்ஃபாஸ்ட்டு உள்ளே வந்திருக்காரு. லூலு கோயம்புத்தூரில் ஆரம்பிச்சிருக்காரு. இன்னும் கோயம்பேடு நீங்கள் காலி பண்ணி கொடுக்கல. கோயம்பேடில் இருக்கிறவனெல்லாம் சாவடிச்சு அந்த பக்கம் கிளம்பாக்கம்னு ஒன்று அதிமுக கொண்டு வந்ததை பயன்படுத்தி இதை லூலு மாலுக்கு கொடுக்கணும்னு பண்ண வேலையெல்லாம் பண்ணாலும் இன்னும் நடக்கலை. ஸோ இதனால் என்ன பிரயோஜனம்ங்கிறது தான் நமக்கு முக்கியம். வருகின்றவர்கள் லேபர் அதிகமாக இருக்கக்கூடிய விஷயத்துக்குள்ளே வர்றாங்களா அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கணும். அதுக்கான வாய்ப்புகள் எனக்கு தெரியல. இல்லை, மோடி அவர்களுடைய பயணத்தோடு கம்பேர் பண்ணுறது ஒரு பக்கம் இருக்கு. இந்த பயணத்தை நீங்கள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக? மோடி பயணம்ங்கிறது இப்போ நம்ம பிரிக்ஸில் இருக்கோம். பிரிக்குக்கு போனோம்னா பிரிட்டனு, ரஷ்யா, இந்தியா, சைனா அண்டு இதுன்னு இருக்கும். அதே மாதிரியே G7க்கு போகிறோம், அந்த மாதிரி G20க்கு போகிறோம். இதெல்லாம் ஒவ்வொரு நாடுகள் வெவ்வேறு விதமாக சந்திக்கிறதுக்கான அமைப்புகள். அந்த அமைப்புகளில் அவங்க என்னுடைய பிரச்சனை இது, உன்னுடைய பிரச்சனை இது, அவங்க பேசுறது நீங்கள் கணக்கில் எடுத்துக்காதீங்க. இப்போ மோடி நேற்றுக்கு பேசுகிறாரு, பிரிவினைவாதத்தில் டபுள் ஸ்டாண்டர்ட் இருக்கக்கூடாது, முன்ன ஒன்று பேசுறது பின்ன ஒன்று பேசுறதுன்னு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுங்கிறது ஒரு பேச்சு. அதை அப்படியே விட்டுருங்க. ஆனால் அங்கே டீல்ஸ் என்ன நடந்தது, என்ன மாதிரியான அக்ரிமெண்ட்ஸுக்குள்ளே வந்தோம், நீ இதை செய் நான் அதை செய்கிறேன் என்று வந்தது ரொம்ப முக்கியம். சீனாங்கிறது 60களில் இந்தியாவை ஆக்கிரமிப்பதற்கான வேலைகளை தொடர்ந்து செய்து கொண்டிருந்த ஒரு நாடு. வாஜ்பாய் ஐயா காலத்தில் இருந்து அருணாச்சல பிரதேசத்தில் நிறைய மாற்றங்கள் வந்தது. இப்போ மோடி வந்ததுக்கப்புறம் அருணாச்சல பிரதேஷ் பக்கம் வந்தினா முடிஞ்ச லடாக்கை பிரித்து கொடுத்ததனுடைய நோக்கமும் அதுதான். அதெல்லாம் கரெக்டாக நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ சீனா இங்கே வாலாட்ட முடியாது. உலகத்தினுடைய மிகப்பெரிய சக்தினா சீனாவும் இந்தியாவும் தானே. அமெரிக்காங்கிறது 5% பாப்புலேஷன் உள்ள 27% ஜிடிபியை கையில் உலக ஜிடிபியில் 27% கையில் வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு நாடு. உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியாது. முகலாயர் வருவதற்கு முன்னாடி
உலகத்தினுடைய ஜிடிபியில் 27% இந்தியாவில் இருந்து சென்று கொண்டது. முகலாயர்கள் வந்த பிறகு அது கிட்டத்தட்ட ஒரு 15 அல்லது 16% முடிஞ்சது. ஏன்னா அவங்க சுகபோகிகள் நிம்மதியாக பொழுது ஓட்டிட்டு இருந்தானுங்க. பிரிட்டிஷ் வந்த உடனே அது அகல பாதாளத்துக்கு போய் நம்ம ஏறத்தாழ ஜீரோக்கு வந்துட்டோம். உலக பொருளாதாரத்தில் நம்மளுடைய பங்கு எதுவுமே இல்லைங்கிற அளவுக்கு நம்ம வந்துட்டோம். அதற்கு பிறகு இந்த 70 ஆண்டு காலமாக நம்ம உயர்ந்து வந்திருக்கோம். இன்னைக்கு உலக அளவில் 3வது 4வது நாடாக நம்மளோட எக்கானமி இருக்குது. இவ்வளோ பெரிய வரலாறு நமக்கு இருக்குது. ஆப்போசிட்டில் அங்கே அமெரிக்காவை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆரம்பத்திலிருந்தே நம்மளை விட 20 மடங்கு அதிகம். அங்கே இங்கேருந்து எல்லா நாட்டிலிருந்தும் விளையாட்டு வீரர்களை இப்போ நாமெல்லாம் கும்மிடி பூண்டியிலிருந்தும் கொண்டாலம்பட்டியிலிருந்தும் விளையாட்டு வீரர்களை உருவாக்குவோம். அமெரிக்கா என்ன பண்ணும், வேற நாட்டில் உருவாக்குற விளையாட்டு வீரரை குடியுரிமை கொடுத்து அமெரிக்க வீரர்னு மாற்றிக்கும். நீங்கள் எந்த பெரிய ஸ்போர்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னாலும் அமெரிக்க வீரர்கள் பதக்கம் வென்றார்கள்னா ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி இருப்பான். ஒருத்தர் சீனாக்காரனாக இருப்பான், ஒருத்தர் ஜப்பானாக இருப்பான், சவுத் ஆப்பிரிக்கா இருப்பான். அது அடாப்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு நாடு. அப்படித்தான் அது வளர்ந்தது. நாம் உருவாக்குகின்ற ஒரு நாடு. இன்னைக்கு பெரிய அளவில் இருக்கும். இன்னைக்கு இந்தியாவை மீறி ஒரு விஷயத்த இந்த உலகத்தில் யாரும் எதுவும் பண்ண முடியாது. அது வெறும் மக்கள் தொகை மட்டும் காரணம் இல்லை. இங்கே இருக்கக்கூடிய ஜனநாயகம் மிக முக்கியமான ஒரு காரணம். இப்படியெல்லாம் பார்க்க வேண்டிய பயணத்தை நீங்கள் இந்த பயணத்தோட கம்பேர் பண்ணுங்க. ஓகே சார், இந்த பயணத்தோட முக்கியத்துவம் இருக்கும்ல, எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததா நீங்கள் பார்க்குறீங்க? ஏன் அப்படின்னா பல வருடங்கள் கழித்து, கிட்டத்தட்ட 7 வருடங்கள் கழித்து சொல்கிறாங்க, சீனாவுக்கு பிரதமர் அவர்கள் போயிருக்காரு. அதுவும் கடந்த ஒரு 4-5 வருடங்களாக நமக்குள்ள அந்த டேர்ம்ஸ் அந்த அளவுக்கு நல்லா இல்லை. ஸோ அதையெல்லாம் தாண்டி பிரதமர் அவர்கள் அங்கே போகும்போது அது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததான்னு நினைக்கிறீங்க? சீனாவோட நம்மளுடைய இது எப்போதுமே நல்லா இருந்ததில்லை. உலகத்திலேயே நம்ப முடியாத ஒரு நாடு சீனா. இன்னைக்கும் சீனாவோட நீங்கள் எந்த ஒரு நம்பிக்கையும் வைத்து கொள்ளவே முடியாது. அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. தன் நாட்டுக்கு என்ன பண்ணணுமோ அதை எல்லாத்தையும் பண்ணுவாங்க. என்ன ஒரு ப்ராப்ளம்னா, இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு ஈடாக சீனாவுடைய வளர்ச்சி, அவங்க ஆல்ரெடி இந்த லெவலில் இருந்தாங்க. அதனால் அவர்கள் உயர்ந்து கொண்டே வந்தாங்க. நாம் கீழே இருந்து மேலே வந்துக்கிட்டு இருந்தோங்கிறது இன்றைக்கும் மெயின்டைன் ஆகுது. இன்றைக்கும் பர்ச்சேஸ் பவர் பேரிட்டி கணக்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளை விட கிட்டத்தட்ட 1.5 மடங்கோ 2 மடங்கோ சீனா அதிகமாக வைத்து கொண்டிருக்காங்க. நீங்கள் அதை மதிக்கணும், வேற வழி இல்லை. ஆனால் அவர்கள் இங்கே ஆக்கிரமிப்பு பண்ணுறாங்கங்கிறத இந்த 11 வருஷத்தில் அவங்க யோசிச்சு கூட பார்த்தது. ட்ரை பண்ணும்போது அருணாச்சல பிரதேசத்தில் ஒரு வழி பண்ணாங்க. ராகுல் காந்தி கூட சொன்னார், இல்லை இத்தனை 1000 கிலோமீட்டர் அவங்க ஆக்கிரமிச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னார். நான் கேட்டேன், அருணாச்சலத்தில் எலெக்ஷன் நடந்தது, ஆக்கிரமிச்சிருந்தாங்கன்னா அந்த அளவுக்கு மக்கள் வாக்களிச்சிருக்க மாட்டாங்க இல்லையா? அதாவது 100 பேர் இருந்தாங்க, ஆக்கிரமிச்ச பகுதியில் இருந்திருக்க மாட்டாங்க. மீதி 60% 70% தானே வாக்களிச்சிருப்பாங்க. மீதி 30 இருந்திருக்காது இல்லையா? அப்படி ஏதாவது குறைந்ததா? ட்ரெயின் பண்ணிச்சா? மேப்பை வேணா மாற்றி போட்டுக்கும் சீனா. இதுவும் சீனா தான், இதுவும் சீனா தான், எல்லாமே சீனா தான், உனக்கு போன பத்தி நீ கொஞ்சம் வச்சுக்கோ அப்படின்னு ஒரு மேப்பை போடும். யார் ஒத்துக்க போறா? ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் புறந்தள்ளுங்க. அமெரிக்கா எடுத்திருக்கக்கூடிய முயற்சிக்கு பின்னாடி ஒரு நியாயம் இருக்குது. அந்த நாடு அகல பாதாளத்துக்கு போயாச்சு பொருளாதாரம். அவன் என்ன பண்ணணும்னு தெரியல. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவர் இந்த கீரிஃபுக்கெலாம் ஏதாவது ஒரு காரணம் கண்டுபிடிச்சி, நீ பச்சை சொக்கா போட்ட அதனால் 50% டாரிஃபு, நீ ஏன் மஞ்சள் சொக்கா போட்டு வந்தால் உனக்கு 25% டாரிஃப்னு உளறிட்டு இருக்காரு. ஸோ அவருக்கு திணற அடிக்கக்கூடிய விதமாக இருக்கிறது ரஷ்யா இந்தியா நட்பு. ஃபர்ஸ்ட் ரஷ்யா இந்தியா நட்பு தான் இதில் ரொம்ப முக்கியம். எனக்கு லாபம் கிட்டத்தட்ட 2.5 லட்சம் கோடி அங்கிருந்து நம்ம கேஸும் இதுவும் வாங்கினதுனால நமக்கு கடந்த 2 வருடத்தில் கிடைத்த லாபம், விலை குறைவுனால கிடைத்த லாபம், அதுதான் நமக்கு முக்கியம். சீனாவோ அமெரிக்காவோ நட்பாக இருந்தாலும் பகையாக இருந்தாலும் நமக்கு அதை பற்றி கவலையே இல்லை. ஏன்னா அவங்களோட நம்ம போட்டி போட முடியாது. நம்மளை விட உயர்ந்த நிலையில தான் சீனா இருக்காங்க, 20 மடங்கு உயர்ந்த நிலையில தான் அமெரிக்கா இருக்காங்க. நம்ம போட்டி போட முடியாது. நட்பு இருக்கட்டும், இல்லாமல் போட்டோம், அவனுங்களை நம்பி பிரயோஜனம் இல்லை. பட் ரஷ்யாவோட நட்பு, மற்ற நாடுகளுடைய நட்பு நமக்கு ரொம்ப முக்கியம். ஓகே சார், தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தேர்தல் களம் சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒவ்வொரு கூட்டணி கட்சிகள், அதாவது இப்போ திமுக கூட்டணியாக இருக்கட்டும், அதிமுக கூட்டணியாக இருக்கட்டும், முன்னாடி அந்த கூட்டணியில் இருந்தவங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது. திமுகவை பொறுத்தவரையில் எல்லா கட்சிகளும் எங்களுக்கு ஒரு சீட் எக்ஸ்ட்ரா வேணும், இரட்டை இலக்கத்தில் வேணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகளை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதிமுக சைடில் கூட்டணியில் இருந்த ஒரு சில கட்சிகள் இன்னுமே நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோமா இல்லையா அப்படிங்கிறத உறுதிப்படுத்தலை. இந்த கணக்குகள் வருங்காலத்தில் எப்படி மாற வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? ஜனநாயகம் படம் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அது சனநாயகமாக வருதா, ஜனநாயகம்ங்கிற பேரில் வருதான்னு பாருங்க. சனநாயகம் அப்படின்னா ஈவே ராமசாமியுடைய ஐயாவுடைய நீட்சின்னு எடுத்துக்கிட்டு வருத்தப்பட்டுட்டு உட்காந்துக்கோங்க. ஜனநாயகம் அப்படின்னு வந்ததுன்னா இல்லைங்க பரவாயில்ல, கொஞ்சமாவது ஏதோ தேசிய சிந்தனையோடு வராருன்னு புரிஞ்சுக்கோங்க. இது ஒரு பக்கம் ஓரமாக விட்டுருங்க. பட் நீங்கள் கேட்ட கேள்வியில் என்னவோ 1000 ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை நீங்கள் உருவாக்குறீங்க. அப்படி இல்லை. திமுக தன்னுடைய பல்லக்கு தூக்கிகள், அதிமுக பிஜேபி, இது ஸ்ட்ராங்காக இருக்கு. பாமகக்குள்ளே பூந்து பாமக அப்பா கட்சின்னு ஒன்று முயற்சி பண்ணி
அதை கழட்டிட்டு போயிடலாம், ஆள் பின்னாடி வரலன்னா என்ன, தோல் இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி திமுக முயற்சி பண்ணிச்சு. அதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் முன்ன பின்ன ஆயிட்டு இருக்கு. மதிமுக அப்பா கட்சின்னு ஒன்று இருக்குது, அதை நவிட்டுட்டு போயிடலாம். என்ன இருந்தாலும் வைகோ தானே, அவர் போய் ஸ்ட்ராங்காக பேசினா தானே, அவர் மாற்றி மாற்றி பேசுவார், ஆனால் ஸ்ட்ராங்காக பேசினா எடுபட்டுரும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிச்சு. அதுவும் ஊற்றி மூடுறதுக்கான வாய்ப்புகள் தெரியுது. விசிக என்ன பண்ண போகுது அப்படிங்கிறது வந்து திருமாவளவன் ஐயாவுக்கு தெரிந்தாலும் அவர் ரவிக்குமாரையும் மற்றவர்களையும் சமாதானப்படுத்துகின்ற வரைக்கும் கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் ஏதோ பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாருங்கிறது மட்டும் தெரியும். பெரிய ஷிஃப்ட், பெரிய எதிர்பார்ப்பு. அவர் எதை சொன்னாரோ அதுக்கு மாற்றா கூட்டணிக்குள்ள வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அண்ணாமலை ஐயாவுடைய பேச்சிலையும் எடப்பாடியுடைய அணுகுமுறையிலையும் ஒரு மாற்றம் தெரியுது அப்படின்னு சொன்னா, அந்த மாற்றத்துக்கு காரணம் அவங்க ஏதோ நேத்திக்கு தப்பு பண்ணாங்க இன்னைக்கு கரெக்ட் பண்றாங்கிறது இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அண்ணாமலை பிஜேபிங்கிறது வந்து தன்னை போல வளர முடியும், 2026 31 வளர்ந்துக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் அவர் தன்னை அணுக சொன்னார். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இன்னைக்கும் அதே சிந்தனையோட தான் இருக்கார். ஆனால் என்ன புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு சொன்னா, திமுகவை அழிப்பது என்பது இன்னைக்கு அவ்வளவு சுலபமான ஒரு விஷயம் இல்லை. நாம் பிரிந்தே இணைந்தே பிரிந்திருந்தால் அது சாத்தியம் இல்லை, அது விலைக்கு வாங்கிடும். போற வர அப்பாவெல்லாம் வாங்கிட்டு இருக்குது, இங்கேயும் அதே வேலையை செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைங்க எடப்பாடி ஐயாவை தான் நம்ம முதலமைச்சர் ஆக்கணும், இந்த 26 31 விளையாட்டுக்குள்ள நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை. என்னைக்கா இருந்தாலும் திமுகவை விளக்கிட்டோம்னா, தீய சக்தி வெளில போயிடுச்சுன்னா, அந்த பூதமோ பிசாசோ ராட்சசியோ அந்த வீடை விட்டு வெளியில போயிடுச்சுன்னா, சுதர்சன ஹோமம் செய்தால் அந்த வீடு நல்லா ஆயிடும். அதுக்கப்புறம் நாம் வந்து யார் நல்லவங்களோ அவங்களோட இணைந்து பணியாற்றலாம், அல்லது நாமளே மேலே வரலாம் அப்படிங்கிற அந்த காம்போசிஷனுக்குள்ள அண்ணாமலை வந்தார். எடப்பாடி என்ன புரிஞ்சுக்கிட்டாருன்னா, நீ எல்லாம் பிஜேபி எல்லாம் நான் சேர்ந்துக்கிறேன், ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, ஆனால் நாளைக்கு நான் விசிகா தாவேக்காவோட போயிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, தாவேக்கா என் கூட வந்துடுச்சுன்னா நான் தான் ராஜா, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு கெத்தா இருந்தார். பட் விஜய் வந்து உறுதியாக கூட்டணி ஆட்சி இருந்தால்தான் கூட்டணிக்குள்ள வருவேங்கிறதுல ஸ்ட்ராங்கா இருக்காரு. ஊற்றி மூடிச்சுன்னு தெரிஞ்ச உடனே எடப்பாடிக்கு ரைட்டாக கிளியராக புரிஞ்சிச்சு, ரைட் தாவேக்கா இனி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, நாம் வந்து பாஜகவோட ஒழுங்காக இருந்துப்போம். அதனால தான் செல்லூர் ராஜு திடீர்னு நிறையா படித்து அறிவாளியாக இப்போ பேசிக்கிட்டு இருக்காரு. அண்ணாமலை ஐயா என்ன பேசணுமோ அதை பொறுப்பாக பேசிக்கிட்டு இருக்காரு. இதுதான் பாஜக அதிமுக கூட்டணிக்குள்ளே நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம். சரி, நீங்கள் பல்லக்கு தூக்கிகள்னு சொன்னீங்க, அதில் முக்கியமான கட்சி காங்கிரஸ். அவங்க வந்து நேற்று கூட ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்க சார். அதாவது ஈரோடு கிழக்கில் எங்களுக்கு வந்து நீங்கள் இந்த தடவை வந்து சீட்டு கொடுக்கல, கூட்டணி கட்சி அப்படின்னாலும் நாங்கள் தான் 2 தடவை ஜெயித்தோம், நீங்கள் இந்த தடவை எடுத்துக்கிட்டீங்க, இந்த மாதிரி அடுத்த தடவை பண்ணக்கூடாது, நாங்கள் தான் அங்கே நிற்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே போல் 25 அப்படிங்கிறது எங்களுக்கு பத்தாது, அதற்கும் மேலே நாங்கள் கேட்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, என்ன இல்லை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்குறேன். நீங்கள் ஒரு ஆள் திமுக கிட்டலாம் வந்து கெத்தா அப்படி போகலாங்க, அப்போ உள்ளே போனோடனே குனிஞ்சிடணும். இல்லை சார், இப்படி தான் 10 சீட்டு கொடுக்க மாட்டாங்க மக்களவை தேர்தல்னு சொன்னாங்க, ஆனால் கொடுத்துட்டாங்களே சார். 2 வாய்ப்பு தான் காங்கிரஸுக்கும் கம்யூனிஸ்டுக்கும் இருக்கு. திமுக தீய சக்தி, எம்ஜிஆர் சொல்லிட்டாரு, விஜயோட போவோம், ஏதோ ஒன்று முயற்சி பண்ணி பார்ப்போம். 2014 முயற்சி பண்ணி பார்க்கலையா, 1989 முயற்சி பண்ணி பார்க்கலையா, அதை விட சேஃபாக விஜயோட முயற்சி பண்ணி பார்ப்போம், திமுக விட்டு வெளில வந்துடலாம். இது ஒரு வாய்ப்பு, கொஞ்சம் நிமிர்ந்து நிற்கலாம். இந்த தனியொருவன் படத்தில் அந்த ஆள் சொல்லுவார் இல்லையா, நம்ம அரவிந்தசாமி அவங்க அப்பா கிட்ட இப்படி நிமிர்ந்து நிற்கலாம், அந்த மாதிரி கொஞ்சம் நிமிர்ந்து நிற்கலாம். இவ்வளோதான் உங்களால் முடியும். இல்லைன்னா அப்படியே தலையை குனிஞ்சிங்கன்னா திமுக கூட்டணிக்குள்ளே இருந்தீங்கன்னா, நல்ல பல்லக்கு தூக்கினீங்கன்னா, இந்த பக்கம் ஒரு 2 பேர் அந்த பக்கம் ஒரு 2 பேர்னு கரெக்டாக தூக்கினீங்கன்னா உங்களுடைய வேலை நல்லாயிருக்கும். காரணம், காங்கிரஸுக்காவது கர்நாடகா கையில் இருக்குது, கேரளாவில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, தெலுங்கானா கையில் இருக்குது. கம்யூனிஸ்ட் நிலைமையை யோசிச்சு பாருங்க, அது கூட கிடையாது. அவர் திடீர்னு எங்கள் வீட்டிலே கல்யாணம் பண்ணிக்கோங்க, எல்லாரும் வாங்க ப்ளீஸ், மாற்றி வந்து கல்யாணம் பண்ணிக்கோங்க, இவருடைய புருஷனும் அவருடைய பொண்டாட்டியும் கூட அந்த புருஷனோட இந்த பொண்டாட்டியோட கல்யாணம் பண்ணிக்கோங்க, நம்ம சமூக ஒற்றுமைக்கு வருவோம்னு வளரலனுடைய உச்சகட்டத்தில் இருக்குது. அதுக்கு என்ன பேசணும்னே தெரியல பாவம் கம்யூனிஸ்டுக்கு. என்ன பண்ணா இந்த தமிழ்நாட்டில் என்ன மதிப்பாங்க? ஐயா ஓகே 20 கோடி வாங்கிட்டோம், வாயை மூடிட்டு இருந்துட்டோம், இன்னைக்கு ஏதோ பேசுகிறோம், ஆனால் எவனுமே நம்மளை கண்டுக்க மாட்டேங்கிறான், என்னையா நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு குழப்பத்தில். இப்போ அடுத்தது அவங்க ஒரு திட்டம் கொண்டு வருவாங்க, 60 வயது உள்ளவர்கள் 20 வயது பெண்ணை கல்யாணம் செய்து கொண்டால் சமூக சீர்திருத்தம் வரும்னு சொல்லி அப்பா பொண்ணு கல்யாணத்தை கொண்டு வருவாங்க. திமுகவில் எதிர்க்க முடியாது, ஏன்னா இவே ராமசாமி ஐயா உள்ள வந்துருவாரு. ஸோ இதையெல்லாம் இந்த மாதிரி வளரல இருக்கு பாவம் கம்யூனிஸ்டுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு. எப்படி 2016 விஜயகாந்தோட வெளில வந்தாங்களோ அந்த மாதிரி விஜயோட வெளில வரலாம், இதில் எந்த குழப்பமும் இல்லை. ஆனால் விசிகாவை பொறுத்த வரைக்கும் தான் விஜயோடு போவதற்கான சாத்தியங்கள் இல்லாமல் எனக்கு தெரிஞ்சு
ஒரு நல்ல புத்தியோட அவங்க அதிமுக பிஜேபி கூட்டணிக்குள்ளே வருவதற்கான சாத்தியங்கள் தெரிகிறது. ஓகே. எதுவுமே நடக்கலைன்னாலும் திமுக தன்னுடைய பல்லக்கு தூக்கிகளோடையே இருக்கட்டும், அதிமுக பிஜேபி சேர்ந்தாலே இன்னைக்கு தேதிக்கு இந்த நிமிஷம் 90 தொகுதிகளில் 2024 அவங்க 2 பேரும் வாங்கின வாக்குகள் வந்து திமுகவை விட அதிகமாக இருக்கு. கரெக்டா? அதோட நிம்மதியாக இருக்கும். விஜய் என்ன வேணாலும் பண்ணட்டும். விஜய் என்ன முயற்சி பண்ணாலும் அது வந்து வாக்குகளை பிரிக்கின்ற ஒரு வேலையை மட்டும்தான் செய்ய முடியும். விஜயகாந்த் மாதிரியோ அல்லது சிவாஜி கணேசன் மாதிரியோ இல்லை. இவர் வாக்குகளை பிரிக்கும் போது திமுக ஆதரவு வாக்குகளை பிரிப்பார். அதுதான் மிகப்பெரிய மனமாற்றம். நான் வந்து திரும்ப திரும்ப விஜய் விஷயத்துல பாசிட்டிவா பேசிட்டு இருக்கிறதுக்கு காரணமே திமுகவில் இருக்கும் 40+ பெண்களுடைய வாக்கு ஆட்டோமேட்டிக்கா விஜய்க்கு போகும். இல்ல, நிறைய பேர் என்ன கேக்குறாங்கன்னா, திமுகன்னு சொல்றீங்க, அதிமுக கிட்டயும் பெண்கள் வாக்கு நிறைய இருக்கு, அது போகாதா? கண்டிப்பா போகும். ஆனா பிஜேபி உள்ள வர்றதுனால பிஜேபி அதிமுக உள்ள வருதுங்க. உதாரணத்துக்கு திமுக தன்னுடைய வாக்குகள் இப்ப ஏற்கனவே அதனுடைய பல்லக்கு தூக்கிகளோட தானே அது பாவம் 2019, 21, 24 மூணுத்துலயும் வாக்கு வாங்கிச்சு. இப்ப அதுல எதுவும் மாற்றம் இல்லைல்ல. 19 விட 21 கம்மியாச்சு, 21 விட 24 கம்மியாச்சா? அப்ப 24 விட 26 கம்மியாவதற்கு வாய்ப்புகள் இருக்கா? இதை தவிர அந்த பெண்கள் வாக்கு விஜய் கிட்ட போயிருமா? 25க்கு கம்மியா இருக்கக்கூடிய இளைஞர்கள் வாக்கு அங்க போயிடுமா? வேற பிஜேபி அண்ட் அதிமுக எடுத்துக்கோங்க. இந்த 90 தொகுதிகளில் இவங்க வந்து திமுக விட அதிகமாக தான் வாக்குகள் வைத்திருக்காங்க. அதிமுக இருந்து பெண்கள் வாக்கு இங்க போகும்னா பிஜேபி வாக்கு இன்னும் இணைந்து தானே வரும். பாராளுமன்றத்தை விட சட்டமன்றத்தினுடைய வாக்கு இன்னும் கொஞ்சம் பொங்கி தானே வரும். கண்டிப்பா பொங்கலோட தானே வரும். அதைத்தான் நாம எதிர்பார்க்கிறோம். பண்ணுங்க, தயவு செஞ்சு பண்ணுங்க. இன்னும் கரெக்டா காப்பி அடிங்க. முடிஞ்சா அந்த கிளாஸ் மாதிரி உங்களை பார்த்து ஸ்டாலின் ட்ரெஸ் பண்ணாருன்னு இல்லாம ஸ்டாலின் ஐயாவை பார்த்து நீங்க ட்ரெஸ் பண்ண ஆரம்பிங்க. அப்பதான் ஜாலியா இருக்கும். எப்படி பிள்ளையார் சதுர்த்திக்கு அவர் வாழ்த்து சொல்ல நீங்களும் வாழ்த்து சொல்லலையோ, இது என்ன முட்டாள்தனம்னு எனக்கு புரியல. விஜய் வந்து மற்றதுக்கெல்லாம் வாழ்த்து சொல்றாரு, பிள்ளையார் சதுர்த்திக்கு மட்டும் சொல்ல மாட்டேங்கிறாரு. எனக்கு என்னன்னு கான்செப்டே புரியல. ஏதாவது ஆட்சி தொடங்கும் போது ஒரு வேளை சொல்லுவாங்களோ என்னமோ பார்க்கலாம். 2044 ஆட்சிக்கு வந்தாங்கன்னா அந்த மாதிரி பண்ணிட்டு போட்டோம். ஆனால் இப்போ வரைக்கும் நீங்கள் சினாரியோ எதுவும் மாறப்போறதில்லை. ஆனால் இந்த கேள்வியை தொடங்கும் போது நான் ஒன்று சொன்னேன், சனநாயகம் அல்லது ஜனநாயகம் படம் ஊத்திச்சுன்னா இந்த அரசியல் மாற்றங்கள் வரும். படம் வெற்றி பெற்றுச்சுன்னா இன்னைக்கு எப்படி இருக்கோ அப்படி இருக்கும். கச்சத்தீவு விவகாரம் நம்ம தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள் தான் இதை வச்சு அரசியல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இலங்கை அதிபர் அனுரா திசநாயக்க என்ன சொல்லியிருக்காருன்னா, கச்சத்தீவு என்னுடைய பூமி, எங்களுக்கு சொந்தமானது அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. நம்ம இந்தியாவில் செய்யக்கூடிய அந்த பிரச்சாரத்துக்கு பதிலடி கொடுத்துருக்காரா? நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, பாருங்க விஜயோட பேச்சு அங்க வர போயிருச்சு, விஜய்க்கு தான் வந்து ஒரு பதிலடி கொடுத்துருக்காரு அந்த மாதிரி சொல்றாங்க. நீங்க இந்த விவகாரத்தை எப்படி பாக்குறீங்க? இல்ல, கச்சத்தீவு நம்ம கொடுத்துட்டோம். இந்திரா காந்தி அம்மா கொடுத்துட்டாங்க. கருணாநிதி ஐயா அதனுடைய வீரியம் தெரியாம வாயை மூடிட்டு உட்காந்துட்டாரு. ஏன்னா அப்போ அவருக்கு வந்து எம்ஜிஆரை அழிக்கிறது தான் வேலையா இருந்தது. அதனால அவர் அதை பண்ணி விட்டார். இது முடிஞ்சு போன கதை. இப்போ இதை திருப்பி மீட்கணும் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு எப்படி அயல்நாடுகள், அதாவது சீனாவோ அல்லது ருஷ்யாவோ இந்தியாவோட ஒரு நட்பு பாராட்ட வேண்டும்ங்கிற ஒரு அவசியம் வருதோ, அந்த நிர்பந்தம் ஸ்ரீலங்காவில் வரணும். வந்தால் தான் அது நடக்கும். ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் பிஜேபி ஆட்சிக்கு வரும்பொழுது அங்கே ஒரு கொடுங்கோல் ஆட்சி ஒன்று நடந்துட்டு இருந்தது. அப்புறம் அங்கே வந்து ஒரு பொருளாதார சீரழிவு வந்தது. அதுக்கப்புறம் வேற ஒரு ஆட்சியை ட்ரை பண்ணாங்க. ஆனால் புரட்சியாளர்கள் அங்கே வந்து தொல்லை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து ஏதோ ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கு குறைஞ்சபட்சம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்திருக்கு. ஸோ நாம் கமாண்ட் எடுத்து அதை வாங்காமல் வாய்ப்புகள் எதுவுமே இல்லை. அது வரைக்கும் யார் வேணாலும் பேசலாம். நீ மீட்டு கொடுங்கள், எங்கள் அப்பா கொடுத்துட்டாருங்கிறதுக்காக நீங்கள் சும்மா இருப்பீங்களா? எங்கள் அப்பா எத்தனையோ கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் பேசலாம், விஜய் பேசலாம், மீட்டு கொடுங்கள். ஏன்னா அடகு கடையில் கொண்டு போய் ரெண்டு மாட்டெல்லாம் 2 தோடையும் வச்சுருக்க மீட்டு கொடுப்பதற்கு. கச்சத்தீவு எங்கே இருக்குன்னு மேப்பை காட்டினா சொல்ல தெரியுமா? சொன்னா தான் அறிவாளின்னு நான் சொல்லலை, சொல்ல தெரியுமான்னு கேட்குறேன். ஸோ இவங்கெல்லாம் வந்து பேசட்டும். அது இலங்கை அதிபர் பேசுகிறாருன்னா அவரும் பேசட்டும். ஒரு பிரயோஜனமும் இல்லை, கொண்டு போய் கொடுத்துட்டோம். நான் சொல்ல புரியுதுங்களா? இப்போது எதிர்க்க இருக்கிறவங்ககிட்ட துப்பாக்கி இருக்குது, நீங்கள் என்ன பண்ணணும்? அவன் அந்த துப்பாக்கி கீழே போடுற வரைக்கும் நீங்கள் வாயை மட்டும் உட்காண்டிருக்கணும். அவ்வளோதான் அதில் இருக்கிற பிரச்சனை. ஸோ கச்சத்தீவை மீட்டுறதுனால தான் இந்த மீனவ பிரச்சனை முடிஞ்சதான்னு கேட்டால் இல்லை. கடந்த 11 வருஷத்தில் மீனவ சாவுங்கிறது எனக்கு தெரிஞ்சு ஒரு மீனவர் கொல்லப்பட்டாருங்கிறது தான் வரலாறு. பட் அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது? இன்னைக்கு கை வச்சு பார்க்கட்டும். அமெரிக்காவுக்கே புரியுது இல்லை இந்தியா மேலே கை வச்சா என்ன ஆகுங்கிறது. அப்போ ஸ்ரீலங்காலாம் ஜுஜுபி தானே. ஸோ அப்போ ஈஸியாக அதை ஹேண்டில் பண்ணிட்டு போகலாம். பட் வெயிட் பண்ணணும், வேறு வழி இல்லை. அவன்கிட்ட கொடுத்துட்டீங்க. கொடுத்ததுக்கப்புறம் இப்போ காவேரி விஷயத்தை எடுத்துக்கோங்க. காவேரி விஷயத்தில் வந்து நீங்கள் கருணாநிதி ஐயா கொடுத்துட்டார், அணை கட்ட விட்டுட்டார், வாய் முட்டு இருந்துட்டார். அவருக்கு பாவம் கவுண்டிங் மிஷினில் ஏகப்பட்ட வேலை இருந்தது, அதை பார்த்துக்கிட்டு இருந்தார். இலக்கியங்கள்லாம் எழுதுவார். அவர் பார்த்தீங்கன்னா முதலமைச்சராக இருக்கும்போது தான் படங்கள்லாம் எடுப்பார்.
எதிர்கட்சியாக உட்காந்துருக்கும் போது படமே எடுக்க மாட்டார். நான் சொல்கிறது 90க்கு அப்புறம். அப்படி தான் அவருடைய வாழ்க்கை கிட்டத்தட்ட 2011 வரைக்கும் ஓடிச்சு, 17 வரைக்கும் ஓடிச்சு. இப்போ கேள்வி என்ன அப்படின்னா, காவேரி விஷயத்தில் அந்த மாதிரி கொடுத்துட்டு வந்துட்டாங்க. ஜீவோவை கொண்டு வந்தது ஜெயலலிதாம்மா, வாரியத்துக்குள்ளே கர்நாடகாவை கொண்டு வந்தது எடியூரப்பா. கிடச்ச 2 நாள் கேப் அவருக்கு. ஆட்சி இது நிரூபிக்க சொல்கிறாங்க, கான்ஃபிடன்ஸை நிரூபிக்க சொல்கிறாங்க. ஒரு 2 நாள் அவர் வந்து முதலமைச்சராக இருக்கார். நிரூபிக்க முடியல, ஏன்னா குமாரசாமியும் காங்கிரஸும் கைகோத்துட்டு நிற்கிறாங்க. இவர் தான் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி, நிரூபிக்க முடியல. அந்த டைமில் டப்புன்னு முதலமைச்சராக கையெழுத்து போட்டு கொடுத்தாரு. அதனால தான் காவேரி விஷயத்தில் வந்து வாரியத்துக்குள்ளேயே கர்நாடகா வந்தது, இல்லைன்னா அதுவும் வந்திருக்காரு. ஆக செய்ததெல்லாம் மற்றவங்க, தொல்லையை கொடுத்தது திமுக, பேசக்கூடாத இருக்க வேண்டியது அவங்க தான். அப்படிங்கிற அடிப்படையில் தான் அதை நீங்கள் பார்க்கணும். ஓகே சார், எங்களோட இணைந்து நடப்பு அரசியல் குறித்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய நேரத்திற்கு மிக்க நன்றி. நன்றி. குரு ராகு இல்லாமல் ஒருத்தனால இன்டர்காஸ்ட் மேரேஜ் பண்ண முடியாது, கலப்பு திருமணம் பண்ண முடியாது. அப்போ குரு சண்டால யோகம்ங்கிறது இங்கே நெகட்டிவ் இருக்கு, பாசிட்டிவ் இருக்கு. அப்போ என்னன்னா, ஒரு கிரகங்கள் சேருவதை சேர்க்கையாக பலன்களாக புரிந்து கொண்டு சொல்ல வேண்டும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பள்ளி கத்துறது, ஃபோட்டோ கீழே வந்து உடையிறது, இல்லை வேணாம் அப்படின்னு நம்ம நினைக்கிற அளவுக்கு ஒரு ஆக்டிவிட்டி நடக்கிறது, ஒரு காரியம் பேசி லைட் ஆஃப் பண்ணுறது, லைட் ஆஃப் ஆகுறது, இதெல்லாம் இந்த இயற்கை நம்மளோட பேசிகிட்டு இருக்கு. இந்த வடமேற்கு மூலையில் படிக்கட்டுக்கு அடியில் டாய்லெட் போட்டிருந்தாலோ, வடமேற்கு மூலையில் படிக்கட்டு கட்டி அதை மூடிய அமைப்பாக வச்சுருந்தாலோ, வடக்கு தெருக்குத்தில் வீடு அமைஞ்சிட்டாலோ அவங்களுக்கு இது மாதிரி த்ரெட்டிங் வரும். இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.